19/1/2025 அக்ஷயா 686க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. நாளைக்கு உண்டான இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்று நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், ஆல் போர்டு 7-6 கொடுத்துருக்கோம். ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 4-7-4 சரிங்களா. 7ஆம் நம்பர் வந்திருக்குது. ஆனால் நம்ம பி போர்டில் 2 வச்சுருக்கோம். அந்த 7 இங்கே வந்திருக்குது சரிங்களா. இன்னும் 2ம் பவர் நம்பர் தான், எங்கே வேணாலும் வரலாம். 7-2ங்கிற மாதிரி அடிக்கலான்னு பார்த்தோம். இந்த 24ன்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த நம்பர் தான் இன்றைக்கி 74ன்னு வந்திருக்குது. 2க்கு பவர் 7, 7க்கு பவர் 2, அதுதான் 74 வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு நம்பர் வரணும். அது 4 கரெக்டாக வந்திருக்குது, 2 பவர் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. இந்த பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தான் எடுத்திருந்தோம், பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த நம்பர் எடுத்திருந்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா 2 4 கொண்டு வந்துட்டு ஒரு 7 கொண்டு வந்துருக்குறாங்க சரிங்களா. இப்படி தான் மிஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டுக்கு 7 சக்ஸஸாக பாஸ் ஆகிருக்கு. சரி, நாளைக்கு உண்டான கணிப்பில் போயிடலாம் சரிங்களா. ஏன்னா இந்த வருஷம் மாதம் எல்லாமே டபுள்ஸ் அடிச்சுட்டு வராங்க. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்து கொடுக்கலாம் சரிங்களா. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அக்ஷயா 686க்கு உண்டான இது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3-5ன்னு கொடுத்துருக்கோம் சப்போர்ட்டுக்கு. இந்த இது பவர் நம்பர் கொடுக்கல, நான் இந்த எழுதி கொடுத்துட்றேன். 0-9 சரிங்களா. 3க்கு பவர் 8, 5க்கு பவர் 0, 4க்கு பவர் 9. இதிலேருந்து நாளைக்கு வரலாம் சரிங்களா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3-5ன்னு நான் கொடுத்துருக்குறேன். அதுலேருந்து நம்பர் வரணும், அப்படி இல்லைன்னா பவர் நம்பர் சரிங்களா. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-0 இருக்குது. 3ஆம் நம்பரும் வரலாம், 3 வரலாம், 8 வரலாம் பவர் நம்பர் சரிங்களா. இந்த 3 நம்பர் தான் மெயினாக வரணும். சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா இதுக்கு உண்டான பவர் நம்பர்கள் வரலாம். ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணிக்கலாம். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-8 தான் வரணும் சரிங்களா. ஏ போர்டில் 1-5 வரலாம் சரிங்களா. அதான் வரணும். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்ட்டு. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஏன் கணிப்பும் உங்கள் கணிப்பும் ஒன்றா ஒத்து வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. இல்லைனா மாற்றி வச்சு கூட ப்ளே பண்ணி பாருங்கள். ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் 30, 80, 58, 14, 64, 18, 65, 15ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாமே பவர் எடுத்து தான் வச்சுருக்கிறேன். நாளைக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் வரலாம். இது ரொட்டேட் ஆகிறதுக்கும் அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா. உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாற்றி வச்சுக்கோங்க சரிங்களா. 30ங்கிறது 30ஆக வரலாம், 0-3ஆகவும் வரலாம், 8-0ங்கிறது 0-8ஆகவும் வரலாம். அந்த மாதிரி தான் எல்லா நம்பருமே சரிங்களா. மாற்றி அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கும் அதிகபட்சம் டபுள்ஸ் வருமானா, இது டபுள்ஸ் மாதம் தான், அதனால் அதிகபட்சமாக டபுள்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு வந்தால் என்ன நம்பர்லாம் வரலாம் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. நம்ம நேற்று டபுள் 4 கொடுக்கல, ஏன்னா 9 அந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்ததுனால அந்த 4 வச்சு பார்த்துட்டு விட்டுட்டோம். 9 தான் அடித்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம கொடுக்காத அன்னைக்கு கரெக்டாக 4 தூக்கி வச்சுட்டாங்க. ஆனாலும் 24ங்கிற நம்பர் எடுத்துருக்கும் போது அது 44 கொடுத்துருக்கலாம். நம்ம தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் சரிங்களா. அதனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் மேலே கொடுத்துருக்க நம்பர் நீங்கள் டபுள்ஸ்னு வச்சாலே கண்டிப்பாக கீழே இருக்க பவர் நம்பரும் வச்சே தான் ஆகணும். ஏன்னா எது வேணாலும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது தான் அடிப்பாங்கலாம் சொல்ல முடியாது. 7ம் வருது, 2ம் வருது சரிங்களா. அந்த மாதிரி நாளைக்கும் ஒரு டபுள் பேட்டர்ன் தான் காட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா 622, 155லாம் பேட்டர்னில் வர்றதுனால நாளைக்கும் ஒரு டபுள்ஸ் அடிக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கலாம் சரிங்களா. 11, 00, 88, 77 இது மெயினாக வர வேண்டிய நம்பர். மிஸ் ஆச்சுன்னா கீழே இருக்க பவர் நம்பரும் அதிகபட்சமாக நீங்கள் எந்த நம்பர் டபுள்ஸ் போட்டாலும் பவர் நம்பரை எடுத்துருங்க. அப்போ தான் கொஞ்சம் மிஸ் ஆகாமல் வரும் சரிங்களா. அதுக்காக சொல்கிறேன். 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 564, 622, இது 22ஆகவும் வரலாம், 677ஆகவும் வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. 155, இது 155ஆகவும் வரலாம், இல்லைன்னா 100ங்கிற மாதிரி நம்பர் கூட இருக்குது சரிங்களா. 0, 1, 0 அந்த மாதிரிலாம் வரணும். அதுக்கு உண்டான பவர் நம்பர் நாளைக்கு பேட்டர்னில் இதான் காட்டுது. 155ங்கிறது வரலாம், இல்லைனா 255ங்கிற மாதிரியும் வரலாம். நேற்றுக்கே வர வேண்டிய நம்பர் ஒரு நாள் தள்ளி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நேற்று நம்ம கொடுத்துருந்தோம் 255ங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அது இன்னைக்கு பேட்டர்ன் வரும்போது 155ஆக காட்டுது. சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா அந்த 255ஆக கூட இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்புறம் 753 சரிங்களா. 120ங்கிற ஒரு நம்பர் வரணும். நாளைக்கு வருதா இல்லையான்னு தெரியல. 20ங்கிற நம்பர் வரணும். அது பிசியில் தான் வரணும் மெயினாக. அதுக்கு தான் அதை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பில் வந்தால் எடுத்துக்கோங்க. 580 இதுவும் வர வேண்டிய நம்பர் தான் சரிங்களா. 960, 118, 11 திரும்ப வந்தே ஆகணும். இன்னும் ஒரு நாள் 2 நாளில் வரணும். நாளைக்கே கூட ஏபியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. உங்கள் கணிப்பில் இருந்தால் வச்சுக்கோங்க, வரணும். ஏபிஏ பிசிஏ ஏதோ ஒன்று டபுள் 1 திரும்பவும் வரணும். ஆனால் கணிப்பில் 118 இருக்குது. அது பாக்ஸுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்கோம், எப்படி வேணாலும் வரலாம் சரிங்களா. ஆனால் வரணும்.
அதிகபட்சமாக நாளைக்கு கூட வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா பேட்டர்னில் வருது, பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏபிக்கோ, பிசிக்கோ, ஏசிக்கோ ஆனால் 11 திரும்பவும் வரணும். ஏற்கனவே அடிச்சிருக்கிறாங்க, ஆனாலும் திரும்பவும் வரணும். சரிங்களா? என்னுடைய கணிப்பை நான் கொடுத்துருக்கேன். உங்களுடைய கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க நாளைக்கு. ஏன்னா அக்ஷயா 686ங்கிறதுல அதிலே 2 6 இருக்குது. 2 6 அடிக்கணும், இல்லைன்னா 11 அடிக்கணும். அந்த மாதிரி வர வேண்டிய நம்பர் தான். ஆனால் நாளைக்கே கூட அது சாத்தியமாகலாம். சரிங்களா? உங்கள் கணிப்பில் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா நாளைக்கு விட்டுட்டு கூட நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 11 வரணும். 10ங்கிற மாதிரி நம்பர் கூட வர வேண்டியது இருக்குது. சரிங்களா? உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய கணிப்பும் உங்களுடைய கணிப்பும் ஒத்து வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.